முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் இப்போதே சத்தியம் பண்ணுறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா அப்புறம் என்னை என்னான்னு கேளு. ஆம் என் செல்வமே, நிஜமாவே வாழ்க்கை மாறும்னு பொறுமையாக காத்திருந்த உனக்காகவே இப்போது பல அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்த வந்திருக்கேன். இனிமே நீ எப்படி கவனமாக விழிப்போடு வாழணும்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். உன் மனசில் நிறைய நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் நிறைஞ்சிருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மாசில்லாத தூய்மையான மனம் கொண்ட உன்னை இனி யாரும் தோக்கடிக்கவோ அல்லது தாழ்த்தவோ நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ மௌனமாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருப்பதாலேயே எல்லாரும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க. அதனால தான் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வருத்தத்தை போக்கி உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். என் அருள் மூலமாக உன் அப்பாவி தரத்துக்கும் வெகுளித்தனத்துக்கும் சேர்த்து காவலாக நான் இருந்து உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். உன் மனசுல நீ எந்த அளவுக்கு கவலைப்படுற, எந்த அளவுக்கு கலங்கி நிற்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? யார் உன்னை பற்றி என்ன வேணா நினச்சிக்கிட்டோம். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் வச்சு கொடுக்குறேன். யார் மன தூய்மையோடு இருந்தாலும் நான் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து கண்டிப்பாக உயர்த்துவேன். அப்படிதான் இப்போது உன் நல்ல மனசுக்காக உனக்கு நல்லது செய்ய ஓடி வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்கிறது போல உனக்கு தெரியலாம். ஆனால் அது உண்மை கிடையாது என் செல்வமே. நீ பார்க்குறதுக்கு வேணும்னா மற்றவங்க வாழ்க்கை ரொம்ப அழகானதா ஆடம்பரமானதா நல்லா பார்க்குறதுக்கே ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா அவர்கள் வெளியில் சிரித்தாலும் அவர்கள் உள்ளம் வெறுமையாக தான் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமே இல்லாமல் ஏதோ சும்மா வெளி வாழ்க்கைக்கு பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறது. உன் மனசு கருணை நிறைஞ்சதாக இருக்குது. அதனால தான் என் அருளால் உன்னை வடிவமைச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். உன்னை கேலி பண்ணுறவங்களும் உன் நிலைமையை புரிஞ்சிக்க முடியாதவர்களும் அவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் அது எதுவுமே உன்னை பாதிக்காத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ மட்டும் உன்னுடைய தூய எண்ணத்தையும் நம்பிக்கையும் காப்பாற்றிக்கோ. இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் தான் நாளைக்கு உனக்கான வெற்றியாக மாறப்போகுது என் செல்வமே. தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் தண்டனை உடனே கிடச்சிடணும் நீ நினைக்கிறது இயல்புதான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, மனிதர்கள் போல் காலமும் அவசரப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் தகுந்த நேரம் வர்ற வரைக்கும் நான் அமைதியாக காத்திருப்பேன். உனக்கு தவறு செய்தவர்களை எல்லாம் தண்டனை கொடுப்பதற்கு எனக்கு அதிக நேரம் ஆகாது. இருந்தாலும் அவங்க எவ்வளவு தூரம் போகிறாங்க எவ்வளவுதான் ஆடுறாங்கன்னு பார்க்கலான்னு தான் கொஞ்சம் ஆட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவங்க எப்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் வெற்றியின் உச்சியை எட்டி பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்களோ அந்த தருணத்தில் அவர்களை தரவென கீழே இழுத்து போடுவேனேன் செல்வமே. அப்போது உண்மையின் திரை திறக்கப்படும். தப்பு செஞ்சவன் நல்லா வாழ்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு இனி எந்த கஷ்டமும் வராதுன்னு நினைக்கும் போது அதற்கான தண்டனையை மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் நியாயத்தின் பக்கம் இரு. உண்மையா நேர்மையா ஒழுக்கமா வாழு. அதற்கு உரிய பலனை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். தாமதம் ஆனாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் நீதியையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க செய்வேன் என் செல்வமே. நீ விடும் கண்ணீர் துளிகள் என் திருவடியில் விழுந்து உனக்கு அருளாக மாறியிருக்கு. இனிமே உன் வாழ்க்கைக்கு விதையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறேன். மனசுடைஞ்சு வருத்தப்பட்டு வேதனையோடு நிற்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றாமல் நான் விடமாட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் கண்ணீருக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். உன் முகத்தில் சிரிப்பும் இதயத்தில் அமைதியும் மலரும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே. உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் இருப்பேன். நீ எதுவுமே என்கிட்ட இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு மட்டும் நினச்சி மனம் தளராதே. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ இறுக்கமாக பற்றி கொண்டிருந்த விஷயங்களை விட்டு விலகச் செய்தவன் நான் தானே. ஏன்னா சில விஷயங்கள் மீது நீ ரொம்ப பற்றுதலோடு இருக்கும்போது நீ அதற்கு அடிமையாக மாறக்கூடும். அதனால தான் எந்த விஷயத்திலும் நீ அதிக ஆசையோ அதிக நம்பிக்கையோ அதிக பற்றோ வைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன்.
மற்றவங்க உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை முழுசா நம்பாதே. நான் உனக்கு கொடுக்க போறது மட்டும்தான் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில நிலைச்சிருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இப்போது உன்கிட்ட எதுவுமே இல்லாதது போல தோன்றினாலும் உண்மையில் நீ எல்லாவற்றையும் பெற்ற பிள்ளையாக மாறத்தான் போற. இல்லாததை பற்றின பயமே உனக்கு வேண்டாம். என் அருளால் உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போகிறேன். வாழ்க்கையில் சில பேரை மன்னிப்பதும் சில பேரை மறப்பதும் தான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கான வழியாக இருக்கும் என் செல்வமே. உன் மனசில் இருக்கும் சுமையையும் பாரத்தையும் இறக்கி வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி இப்போது எதற்காக வருத்தம் கொள்கிறாய்? உதிர்ந்து போன கனவுகள் மீண்டும் மலர்வதற்கு நான் வழிகாட்டுறேன். பறந்து போன நம்பிக்கைகள் மீண்டும் உன்னை நோக்கி திரும்ப வரும். நீ நடந்து முடிஞ்சதையே நினச்சி வருத்தப்பட்டு உறைந்து நின்று போகாதே. இன்னும் இன்னும் பல விடியல்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரை கனவு காண்பதையும் அதை நனவாக்க முயல்வதையும் நிறுத்தாதே. உன் மனதில் நம்பிக்கையின் ஒளியை தாங்கி நடந்து செல்லக்கூடிய தகப்பனாக இந்த முருகன் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து உன்னை கரை சேர்ப்பேன். நீ கீழே விழுந்த இடத்திலேயே உனக்கு ஒரு புது தொடக்கத்தை உண்டு பண்ணுவேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே மறக்க வேண்டிய சில விஷயங்களும் மாற்ற முடியாமல் நடந்து முடிஞ்ச சில விஷயங்களும் இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதை மறக்கணும்னு நினைக்கிறியோ மறக்க முடியாமல் தவிக்கிறியோ அதுவும் எனக்கு தெரியும். சில விஷயங்களை மாற்றவே முடியாமல் எப்படி இதை சமாளிச்சுக்கிட்டு வாழப்போகிறோம் நீ கவலைப்படுறதும் எனக்கு தெரியும். நீ அனுபவிக்கிற இந்த மாதிரி கஷ்டங்கள் தான் உன்னை வலிமையான ஆளாக மாற்றுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும். சில நேரங்களில் இனிமையையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். எதை கொடுத்தாலும் எல்லாத்தையும் அனுபவமாக ஏற்றுக்கோ. நடந்து முடிஞ்சதை உன் வாழ்க்கையிலேருந்து நீக்க முடியாதல்லவா? அதனால் நடந்து முடிஞ்ச விஷயங்கள்லேருந்து எப்போவுமே உனக்கான அனுபவத்தை கற்றுக்கோ. சில நினைவுகள் உன் மனதிலிருந்து மறையாமல் இருப்பதற்கு காரணம் நான் அது உனக்கு தேவையான பாடங்களாக உன் வாழ்க்கையில் வச்சதால தான். அதனால் நடந்த விஷயங்கள் அத்தனையில் இருந்தும் உனக்கான அனுபவ பாடத்தை கற்றுக்கோ. எதையும் யாரையும் வெறுத்து விட்டு விலக வேண்டாம். எல்லாமே உன் வாழ்வில் உயர்வின் பாதையை வரவழைக்கும். இனி ஒவ்வொரு நாளும் என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ வாயை திறந்து பேசாத வரைக்கும் இங்கு யாராலும் உன்னை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் நீ எப்போ பேச ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன் பேச்சின் விதத்தையும் பேசும் விதத்தையும் வைத்து உன் மனசை ஊகிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எப்போதும் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காம பேச வேண்டிய இடத்துல மட்டும் அளவாக பேசு. நீ யாரு, என்ன, நீ என்ன யோசிப்ப, எப்படி செய்வ, எதை செய்வன்றத இங்கு யாருக்கும் யூகமாக கொடுத்து விடாதே என் செல்வமே. நீ இப்படிதான்றதை யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு, யூகிக்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் புரியாத புதிராகவே நீ இருந்தாதான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற வெற்றிகளை பெற முடியும். சில நேரங்களில் மௌனம்தான் உனக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்காம முடிஞ்ச அளவு மௌனமாக பொறுமையாக இருந்துவிடு. நீ என்ன செய்ய போறன்றத எல்லாருக்கும் சொல்லி காட்டணுன்ற அவசியம் இல்லை. எதை செஞ்சாலும் நீ நம்பிக்கையோட செய். நீ செய்யக்கூடிய செயல் வெற்றிகரமாக முடியும் போது இந்த உலகம் தானாகவே அதை தெரிந்து கொள்வது தான் நல்லது. நீ மௌனமாக இருப்பதை யாராவது பலவீனம்னு நினைச்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஏன்னா மௌனமாக பொறுமையாக இருப்பதெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல். அது எல்லாருக்கும் வராது என் செல்வமே. மௌனம்தான் உன் மனதையும் எதிர்காலத்தையும் காக்கும் கவசமாக இருக்க போது. உன் மௌனத்தின் மூலமாகவே இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செய்வேன். நீ எப்போதும் அமைதியாக மௌனமாக இருக்கும்போது தான் நான் உன் மனசுக்குள்ளேருந்து உன்கிட்ட என்ன பேசுகிறேங்கிறதையும் உன்னால் தெளிவாக கேட்க முடியும். அதனால் எப்போதும் அமைதியாக இரு. நீ செய்யக்கூடிய செயல்களை உறுதியாக நம்பிக்கையோடு செய். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றியே உண்டாகும். நீ மௌனமாக இருக்க இருக்க இந்த உலக பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து வெற்றியை சுலபமாக பெற முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளு. கடலில் சில மீன்கள் வாயை திறக்காததால் தான் தூண்டிலுக்குள்ளே சிக்காமல் தப்பிச்சுக்குது. வாயை திறந்த மீன்கள் எல்லாம் மீனவன் போட்ட தூண்டிலில் சிக்கி செத்து போகிறதல்லவா? உன்னை ஏமாத்துறதுக்காக மற்றவங்க வலை விரிச்சாலும்
நீ வாய் திறக்காத வரைக்கும் யாரிடமும் மாட்டிக்கொள்ள மாட்டாய். சொற்களில் கட்டுப்பாடும் வார்த்தைகளில் அளவும் இருப்பதுதான் உனக்கு பாதுகாப்பு. மொத்தத்துல மௌனமே உனக்கான பலம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட இரு. இறைபக்தி உனக்குள்ள இருக்கும்போது நீ மனசை தெளிவாகவும் அறிவை விழிப்போடும் வைத்து உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். நீ தெளிந்த நீரோடை போல சுத்தமான எண்ணங்களோடும் அமைதியான வழியிலும் வாழ தயாராகு. யார் என்ன செஞ்சாலும் நீ அதை பற்றி கவலைப்படாம உன் மனசுல எந்த கலங்கமும் இல்லாம பிரகாசிக்க தொடங்கு என் செல்லமே. நல்ல எண்ணம் கொண்ட மனதுங்களோடு நீ இருக்கும்போது பூவோடு சேர்ந்து நாறு மணப்பது போல உன் உள்ளமும் சுத்தமாகி உன் வாழ்க்கையும் நறுமணம் மிக்கதாக மாறும். அதனால தான் எப்போதுமே நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களோட பேசு. அவங்க உனக்கு நன்மையவே செய்வாங்க. துன்பத்தை தரும் மனிதர்களையும் துன்பத்தை கொடுக்க நினைக்கும் மனிதர்களையும் கூட வச்சுக்காதன்னு சொல்கிறேன். உனக்கு ஒரு கஷ்டமோ குறையோ கவலையோ வந்தாலும் கூட நல்ல மனிதர்கள் அதை உனக்கு பதிலாக ஏந்தி கொண்டு உன்னை சிரிக்க வைப்பாங்க. அவங்க யாருக்கிட்டையும் போய் உன்னை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கணும்.